ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதி சார் வந்து ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாரு ஓப்பனிங்கில். சூப்பர் சார்னு அவர் சொல்றாரு, தேங்க்யூ சார் நான் சொன்னேன். ஓகே. ஸோ அப்போதான் அங்கே எங்க முன்னாடி தான் படம் பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் என்னன்னா லைக் ஃபர்ஸ்ட் அவர் கதை கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னதுன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் பண்றது இல்லப்பா, ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஆர்டிஸ்ட் ஒன்னு மாடர்ன் ஆர்டிஸ்ட், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கு, அது அவங்க ஸ்க்ரீன்ல பாதிக்க கூடாது. ஒரு மனுஷன் அந்த ஸ்ட்ரீட்ல செப்பலே போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவன் பையனுக்கு ஷூ போட்டு நடக்க வைக்கணும். ஸோ திஸ் வாஸ் அ கோர் ஆஃப் த ஃபிலிம் ஐ ஃபால். தேவின்னு ஒரு படம் இருக்கு, அதுல காஜோல் நடிச்சிருப்பாங்க. ஓகே. ஷார்ட் ஃபிலிம்ல நிறைய ஷார்ட் ஃபிலிம் தனி ஒரு கேட்டகரி, அது ஃபிலிமோகிராஃபி உங்களுக்கு. ஸோ ஹாய் சஞ்சய், வாங்க சாப்லர் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வர வைக்கிறோம் உங்களை. உங்களோட ஷார்ட் ஃபிலிம் கேன்வாஸ் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டாக் தான், நம்ம அந்த படத்தை பற்றியும் அந்த படத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் சும்மா ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு உங்களோட அந்த படம் உருவான விதம், அதை பற்றின ஒரு உங்களோட விஷயத்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சாப்லர் மீடியா டு இன்வைட் மீ. நான் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் விக்னேஷ், அவர் தான் லைக் சாப்லர் மீடியாவோட ரிவ்யூ எனக்கு அமைச்சிருந்தாரு. படிக்கும் போதே ஐ குட் ஃபீல் தட் இது எழுதினவங்க லைக் என்னோட ஸ்கிரிப்டில் இருக்க சில ஹிடன் டீட்டெயில்ஸ் இருந்தது, அதெல்லாம் அந்த ரிவ்யூவில் இருந்தது. டு பி ஆனஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பிக் பேராகிராஃப் ஆர் சம்திங், ஒரு பேஜ் கம்ப்ளீட்டாக இருந்தது அந்த ரிவ்யூ. ஐ மீன் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இவ்வளோ டீட்டெயிலிங்காக பார்த்துருக்கீங்க. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு அப்ரிஷியேட். ஸோ நான் சாப்லர் மீடியாவுக்கு நானே டெக்ஸ்ட் பண்ணேன், லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் த ரிவ்யூ, ஐ வாண்டட் நோ ஹூ ஹேவ் ரிட்டன் இட். அப்போ தான் அவங்க they mentioned you. Okay. So then I have thanked this brother. Then this interview was happening. When you talk about canvas, actually initially there was no like terukoothunu onnu illa, no shoe or nothing, canvas title illa. To be honest enna it was all about rendu artist. Okay. ஒரு old school artist, one modern artist. Okay. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கு, அது அவங்க ஸ்க்ரீன்ல பாதிக்க கூடாது. சிம்பிள் எப்படின்னா, இப்போ தட் பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்க்கு இப்போ ஒரு காமெடி சீன் நடிக்க வேண்டியதா இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை மறைச்சிட்டு ஒரு காமெடி சீன் நடிக்க போகிறது, அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தட் ஹேப்பன்ஸ் இன் மேக்கப் ரூம். ஸோ அந்த மேக்கப் ரூமில் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி அவன் ரியல் லைஃப்பை மறந்துட்டு ரியல் லைஃப்குள்ளே போகிறானோ, அந்த எனக்கு அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா திஸ் மை 7th ஃபிலிம். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ண ஃபிலிம்ல நான் இதை நானே பார்த்துருக்கேன். ஐ மீன் என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி ஆச்சு, ஆனால் அங்கே வேற என்னமோ நடிக்க வேண்டியதாக இருக்கும், அது ஆப்போசிட்டாக நடிக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு அந்த டிரான்சிஷன் எப்படி இந்த ஆர்டிஸ்ட் டிரான்சிஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இப்போ மாடர்ன் ஜென்ரேஷன் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் அண்ட் ஓல்ட் ஜென்ரேஷனில் தேடும் போது தான் தெருக்கூத்து, ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் வரலாம். ஸோ தட் இஸ் ஹவ் த இனிஷியேஷன் ஆஃப் கேன்வாஸ் வாஸ் ஸ்டார்டட். ஸோ ஏறக்குறைய ஒரு சார்லி சாப்ளின் கைண்ட் ஆஃப் விஷயத்துலேருந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட் இதாகிருக்கு. ஓகே. இதுக்குள்ளே இந்த ஜாதிய ரீதியான பாலிடிக்ஸை நீங்கள் கொண்டு வந்திருந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் யோசிச்சிங்களா, இல்லை இப்படி நீங்கள் இனிஷியலாக சொன்ன மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இந்த பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வந்தீங்களா, எப்படி பண்ணியிருந்தீங்க அது? ஸோ இனிஷியலி ஆஸ் ஐ டோல்டு ரெண்டு கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்தேன். அப்போ நெக்ஸ்ட் என்னென்னா வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் ஐ வாஸ் லிஸ்டிங் டவுன் என்னென்னா, அப்போ ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு ஒரு கஷ்டம், ஐ மீன் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கலாம், இப்போ அவங்க ஒரு ரியல் லைஃப்பில் வேறு என்னென்ன கஷ்டம் பண்ணலான்னு அப்போ ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த அழகப்பன் கேரக்டருக்கு லிஸ்ட் டவுன் பண்ணும் போது we were like lot of difficulties. என்னன்னா ஒரு இடத்துல ஒய்ஃப்க்கு சாரி வாங்கி கொடுக்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல என்னன்னா எல்லாமே வைக்கலாமா அப்படின்னு ஒன்று இருந்தது. இல்லை எல்லாமே வச்சா ரொம்ப கிளம்ஸியா இருக்கும் அவனுக்கு ஒரு ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு இன்சிடென்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்னா ஒரு அப்போ என்னன்னா ஒரு ஷூ வாங்கி தர முடியல. ஏன்னா கேன்வாஸ் ஷூ வாஸ் சைல்ட்ஹுட்ல எல்லாரும் நம்ம போட்டிருப்போம், ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒயிட் ஷூ கேன்வாஸ் ஷூ போட்டிருப்போம். ஸோ அந்த டைமில் ஸோ இப்போ கேன்வாஸ் ஷூ வந்துருச்சு, ஓகே ஃபைன், சரி அது ரிலேட்டடாக என்னென்ன டீட்டெயிலிங் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அப்போ ரிசர்ச் பண்ணோம். ஆக்சுவலி ரிசர்ச் பண்ணும்போது we have seen in the films also, it was not something new what they have shown something. ஃபிலிம்ஸ்லையும் பார்த்துருக்கோம், நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். அந்த அப்போ எனக்கு கோர் ஆஃப் த ஸ்டோரி கிடச்சிச்சு. அப்போ வரைக்கும் என்னன்னா ரைட்டிங் வரைக்கும் இட் வாஸ் நாட் ஃபினிஷ், இட் வாஸ் ஜஸ்ட் அ பிளாட். கோர் ஆஃப் த ஸ்டோரி எங்கே கிடச்சிச்சுன்னா, ஒரு மனுஷன் அந்த ஸ்ட்ரீட்டில் செப்பலே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க,
அவன் பையனுக்கு ஷூ போட்டு நடக்க வைக்கணும். ஸோ திஸ் வாஸ் அ கோர் ஆஃப் த ஃபிலிம் ஐ ஃபால். ஸோ அது யோசிக்கும் போது அதை டிஸ்கஸ் பண்ணும்போதே நாட் ஒன்லி மீ எவ்ரி ஒன் காட் எக்ஸைட்டட். ஸோ அங்கே தான் லாக் பண்ணியிருந்தோம் அந்த விஷயத்தை. ஸோ அதுக்கு பின்னாடி தான் அந்த பாலிடிக்ஸ் என்ன அதை நம்ம எவ்வளோ டீட்டெயிலிங்காக காமிக்கணும், அதுக்கப்புறம் தான் அது மேலே ஒர்க் பண்ண தவிர அது என்ன அந்த கோர் பாயிண்ட் இதுக்காக அது பண்ணல. அது விஷயம் நான் லாக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் படிக்கும் போது தான் வந்துச்சு. இப்போ நார்மலாக எனி ஸ்டோரி இஃப் யூ டேக் ஒரு டீட்டெயிலிங்காக ஒரு பாலிடிக்ஸ் எலிமெண்ட் ஆட் பண்ணாதான் அது ரியாலிட்டியில் அது புரியுது. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டோரி பற்றி சொன்னீங்க இல்லையா, நான் என்னோட ரிவ்யூவில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னா, இது ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறும்படம், ரொம்ப சின்ன ஒரு கதை. இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்னு மெத்தட்னு ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தீங்க இல்லையா? அது வந்து நார்மலாக லீனியராக அப்படி சொல்லிட்டு போகாமல், இப்போ நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அப்பாவுடைய காலம் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் பையனுடைய காலம், பையன் எப்படி எழுந்து வராங்கிற மாதிரி ஒரு லீனியராக இப்படி போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி கொண்டு போகல. நீங்கள் எப்படி கொண்டு போயிருந்தீங்கன்னா, முதல்ல அப்பாவுடைய கூத்து கட்டுற இடத்துலேருந்து அவருடைய வரலாறு மாதிரி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி கட் பண்ணி இங்கே பையனோட இடத்துல பையனுக்கும் அதே மாதிரி அவன் கேரவனில் உட்காந்துருக்கான், அங்கேருந்து அவனுடைய கதையை நினச்சி பார்க்குற மாதிரி, அங்கேருந்து அவங்க அப்பாவை பற்றியும் அவன் நினச்சி பார்க்குற மாதிரி, ரெண்டுத்தையும் ஒரு மாதிரி நான் லீனியராகவே கொண்டு போயிருந்தீங்க. இது ஏன் பர்டிகுலராக இப்படி பண்ணணும்னு தோணுச்சு? நீங்கள் லீனியராக கூட போயிருக்கலாம் இல்லையா? ஐ மீன் டு பி ஆனஸ்ட் என்னன்னா, இது இட்ஸ் அ கிமிக்ஸ், ஒன்றும் இல்லை. லைக் ஒரே கதையை ஒரே மாதிரி சொன்னால் லைக் இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். லீனியர் அப்ரோச் பண்ணும்போது நவ் ஆடியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே சொல்லிடுவாங்க கதை என்னன்னு. ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes, ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes லாஸ்ட்லேயும் என்னது இது ஆயிடுவான். ஸோ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு அப்போ என்ன ஆகும்னா, when audience can predict the climax, they won't be interested. என்னன்னா ஸ்டார்டிங் ஒரு சீன்ஸில் பார்க்க இன்ட்ரெஸ்ட், அதான் சொன்னல இதான் நடக்கும்னு. அப்படி இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதுதான் கதைன்னு சொல்ல வரேன், இதுதான் அந்த கேரக்டரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்படி தான் வந்துச்சு. ஸோ இமேஜின் பண்ணும் போதே நான் அதை கட்ஸாகவே தான் இமேஜின் பண்ணேன். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயமும் கூட. இப்படி ஒரு கதையை யோசிக்கும் போதே இப்படி யோசிக்கிறதும், இல்லை எழுதும்போது அதனுடைய ஸ்க்ரீன் பிளேவை இப்படி நான் லீனியராக கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. இன்னொரு விஷயமும் கூட, இப்போ நீங்கள் இது ஒரு நான் லீனியர் கதையாக பண்ணியாச்சு, இங்கே இவரோட அப்பாவோட சைட்லேருந்து கதையை சொல்லியாச்சு, பையனோட கதையில சொல்லி, பையன் வந்து அப்பா என்ன தான் கூத்து கலைஞர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இருந்தாலுமே பையன் வந்து ஒரு ஒரு பெரிய நடிகனாக மதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. ஆனாலுமே பையன் வந்து அவன் ஏன் அப்பாவை பற்றி அந்த இடத்துல நினைக்கணும்? இதுக்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான், ஆனால் அந்த இடத்துல ஏன் நினைக்கணுன்ற ஒரு இடம் வர்றது இல்லையா? அது வந்து ரொம்ப லைட்டாக அப்படி சொல்லிட்டு போயிடுறீங்க. அவனுடைய பையனுக்கு கேன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அங்கிருந்து தான் தன்னுடைய அப்பா பட்ட கஷ்டம், நமக்காக அப்பா பட்ட கஷ்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்பாவுடைய நினைவுக்குள்ள என்ன எக்ஸைட் பண்ணிச்சு உங்களை டெக்ஸ்ட் பண்ண. ஆக்சுவலி இந்த டீடைலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க நோட்டீஸ் பண்ணதா? கண்டிப்பா அதுதான், அதை பத்தி சொல்லுங்க. அதே தான் ஸ்டார்டிங்ல என்னன்னா, எனக்கு இந்த அழகப்பன் கேரக்டர் நல்ல ஸ்கெட்ச் வந்துருச்சு. ஐ மீன் இட்ஸ் a பெர்ஃபெக்ட்டா ஸ்கெட்ச் முடிஞ்சிருச்சு. when it comes to this character அது அவ்வளவு ஈக்குவலா இருக்கணும் அந்த ஸ்கெட்ச். சோ அது இருக்கும்போது அந்த கேரக்டருக்கு என்னன்னா, இந்த பையனுக்கு ஷூ வாங்கி கொடுக்கல, அந்த கஷ்டத்துல ஒண்ணு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு எதுனா ஒன்று நம்மளுக்கு வேணும். ஸோ அது மாதிரி ஹார்ட் ஹிட்டிங் வேணும். அப்பதான் சரி இவங்க பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான், ஸோ ஒரு அப்பாவா அந்த இடத்துல தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு எதுனா கஷ்டம் இருந்தா ஆஸ் அ அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டா அவருக்கு தான் அந்த கஷ்டம் ஒரு லேயரா இருக்கும். அப்பாவா ஒரு ஃபீல் பண்ற கஷ்டம் அதுதான் அவங்க பையனுக்கு. அவங்க அப்பதான் பாக்குறாரு எங்க அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம் நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, என்னாலயா இருக்கட்டும். ஆஸ் அப்பாவா அவரும் ஒரு நடிகர் தான். ஸோ ஐ மீன் தெருக்கூத்தா அவரும் ஒரு நடிகர் தான். ஸோ அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அப்பயும் அதையும் மீறி அவரு இவ்வளவு நல்லா நடிச்சிருக்காருன்னா, அவருக்கு ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாம இவ்வளவு நல்ல தெருக்கூத்த ஆர்டிஸ்டா இருக்காருன்னா, ஸோ அது படிக்கிறதா அந்த ஒரு புக் இருக்கும். ஒரு புக்ல அதை படிக்கிற மாதிரி இருக்கும். அவர் அப்பா பட்ட கஷ்டம்லாம் அவர் படிச்சு, ஸோ அது ஒரு மோட்டிவேஷன் எலிமெண்ட் தான். ஸோ இது ஒரு நல்ல டீடைல். ஐ மீன் இது சில பேருக்கு மேபி புரியாம இருக்கலாம், இல்லை சில பேருக்கு நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் யா எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமும் கூட. ஒரு ரைட்டிங்கில் அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு படமாக விஷுவலி அதை பார்க்கும்போது நமக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம், அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. அது அப்படியே கூட ஓகே நல்ல கதை அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம். நம்ம அது ஒரு ரைட்டிங், அதோடைய ரைட்டிங் ஸ்டைல், அது என்ன எழுதியிருக்காங்க, எவ்வளோ நுணுக்கமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது இந்த பாயிண்ட் அங்கே தேவைப்படுது. அது இல்லைன்னாக்கா ஓகே இவரும் சொன்னார் அவரும் சொன்னார், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அது ஒரு கதையாக எழுதி படிக்கும்போது அந்த இடம் ஏதோ
பிரச்சனையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக டச் பண்ணியிருந்தது நல்லா இருந்தது, அந்த ரைட்டிங் ஸ்டைல் நல்லா இருந்தது. உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு ரைட்டிங்கில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு டீம் இருக்காங்களா இல்லை டைரக்ஷன் சைடு மட்டும்தானா எப்படி? ஸோ லைக் வாட் அபவுட் மீ இந்த சென்ஸ், நான் ஸ்டோரி ஃபுல்லாக நான் தான் இமேஜின் பண்ணி, ஐ மீன் நான் தான் லைக் ரஃபாக எழுதுவேன். ரஃபானா நாட் ஸ்க்ரீன் பிளே, ஒரு ரஃபாக டிராஃப்டாகவும் எழுதுவேன். ஸோ ஐ ஹவ் அ ரைட்டர் சந்திரிகான்னு. ஓகே, ஸோ அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபிலிமில் யசஸ்வினே தெர் இஸ் அ ரைட்டர். ஸோ அவங்களாம் ஹைதராபாத்லேருந்து மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வி ஹவ் பீன் பார்ட் லைக் டுகெதர். ஸோ அவங்ககிட்ட நான் ஒரு ஸ்டோரி வந்தால் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு லாஜிக் மிஸ்டேக் நானே நிறையா எலிமினேட் பண்ணி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கூட அவங்க லாஜிக் மிஸ்டேக் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ தான் நான் யோசிப்பேன், ஆமாம் கேட்குறது கரெக்டாக, இந்த கேரக்டர் எதுக்கு ஃபீல் ஆகணும், ஐ மீன் சரி அவங்க அப்பாவுக்கு நடந்து இன்னைக்கு எதுக்கு யோசிக்கணும் அவன், அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ தே ரைட், I just narrate, I just give the complete this thing, they write, and even I do write. அதுக்கப்புறம் நிறையா ஃபிலிம்ஸ் ஆர் ஆட் ஃபிலிம்ஸ்க்கு லைக் நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். பட் ட்ரூலி ஐ ட்ரஸ்ட் தெம் ஆஸ் அ ரைட்டர். ஏன்னா தே நோ பெட்டர் நுவான்சஸ். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு சீனை சொல்கிறேன், தே டெவலப்மெண்ட் தே ரைட். இட்ஸ் நாட் லைக் நான் சொல்கிறது அப்படியே எழுத மாட்டேன், அது வேறு விஷயம். தட் இஸ் லைக் அ ட்ரான்ஸ்லேஷன். இட்ஸ் லைக் ட்ரான்ஸ்லேஷன். நான் சொல்கிறத ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, தே டெவலப்மெண்ட் தே ரைட் வாட் எக்ஸாக்ட்லி ஐ வாண்ட். அதில் என்னன்னா கண்டெக்ட் சேஞ்ச் ஆகாது, அதில் இருக்க எலிமெண்ட் டெவலப் ஆகும். புரியுது. இந்த டீம் இப்படி ஒரு நம்மளை சுற்றி இப்போ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஓகே நம்ம ஒரு படம் பண்ணிவிடுவோம், எப்படியாவது ஒன்று பண்ணி ஏதாவது யார்கிட்டையாவது காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால ஷார்ட் ஃபில்முங்கிறத வந்து ஒரு ட்ரையல் விஷயம் மாதிரி ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது மேக்ஸிமம் நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னோட தனிப்பட்ட பார்வை என்னென்னா, ஷார்ட் ஃபில்முங்கிறதும் ஒரு மூவி, அது ஒரு தனி மூவி. அதுக்கு கதை சொல்கிறங்கிற விதம் வேறு, அதுக்கு ரைட்டிங் ஸ்டைலுங்கிறது வேறு. ஸோ அப்படி பார்க்கணும், அதை வந்து ஒரு தனி மூவியாக ஹேண்டில் பண்ணணும், அதை ஒரு தனி மூவியாக எல்லோரும் சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டீம் செட் ஆகிறது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்கு? எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேயே ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் கரெக்டான பாயிண்ட்ஸ் என்னென்னா, லைக் சி பீப்புள் ஆக்சுவலி இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் என்னென்னா ஷார்ட் ஃபிலிம் இஸ் லைக் அ பிச்சிங் ஃபார் த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு மீடியமாக தான் பார்க்குறாங்க. பட் ஐ ஃபீல் லைக் நோ, நீங்கள் சொன்னது தான் அப்படியே தான் ரிப்பீட் பண்ணேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபீச்சர் ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட். அது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி குவாலிட்டி தான். இப்போ ஆனால் டியூரேஷன் தான் டிஃப்ரெண்ட். இது கம்மி டியூரேஷன், இட் இஸ் பிலோ 40 மினிட்ஸ்னா ஷார்ட் ஃபிலிம், ஆஃப்டர் 40 மினிட்ஸ் இட்ஸ் ஃபீச்சர் ஃபிலிம். டு பி ஆனஸ்ட், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஹிந்தி மார்க்கெட்டாக இருக்கட்டும், தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் லைக் ஐ திங்க் ராயல் ஸ்டாக், அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் they do produce large short film. There is a YouTube channel, large short film. அவங்க என்ன பண்ணுவாங்க, they take a good quality, they take good artists. To be honest, தேவின்னு ஒரு படம் இருக்கும் அதில் ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி மேபி டைட்டில் தப்பாக இருக்குன்னா தெரியல எனக்கு, காஜோல் நடிச்சிருப்பாங்க. ஓகே, ஷார்ட் ஃபிலிம்ல நம்ம காஜோல்லாம் லைக் we have seen. ஆமா, அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்திருக்கோம். ஏன்னா இவங்க ராதிகா கூட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி, அந்த நான் தேவி ஷார்ட் ஃபிலிம்ல ஸ்ருதிஹாசன் நடிச்சிருப்பாங்க, காஜோல் நடிச்சிருப்பாங்க. நான் சொல்றது மல்டி ஸ்டாரர், அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்லயே மல்டி ஸ்டார் நடிச்சாங்க. ஸோ தே ஃபீல் தட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மார்க்கெட். இட்ஸ் நாட் லைக் ஃபீச்சர் ஃபிலிம் பண்றதுக்காக ஷார்ட் ஃபிலிம் இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் டேரக்டாக ஃபீச்சர் பண்ணவங்களும் இருக்காங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம் தனி ஒரு கேட்டகரி, அது ஒரு ஃபிலிமோகிராஃபி உங்களுக்கு. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் லைக் திஸ் ஃபிலிம் கேன்வஸ் என்னன்னா 2 ஆஸ்கர் குவாலிஃபைங் ஃபெஸ்டிவலில் போயிருந்தது. ஒன்று பெங்களூர் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல், இன்னொன்று தஸ்வீர் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்னு யூஎஸ்ஏல இருக்கு. ஸோ அது இது ஆஸ்கர் குவாலிஃபை. அதை தவிர 100+ ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ ஆஸ்கர்லேயே வி ஹேவ் அ கேட்டகரி கால் ஷார்ட் ஃபிலிம். ஸோ ஷார்ட் லைவ்க்கு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஃபிலிம் மேக்கர் shouldn't just focus on இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்காக நான் பிச் பண்றதுக்கு இல்லை, அதுவும் யூஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லை ஆக்சுவலி. தப்பு இல்லை, ஒரு ஃபிலிம் மேக்கரா நானே பார்க்கும்போது ஆமா என்கிட்ட படம் இருக்கு, இதை நான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் அவங்க இதை நோட்டீஸ் பண்ணும், இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இதை வச்சு நான் என்னோட க்ரோத் சக்சீட் பண்ணிட்டு அதை எப்படி நான் ஃபீச்சர் ஃபிலிமில் மாற்றணும்னு இருக்கு. ஸோ அது டீமாக உட்காரும் போதே நாங்கள் இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு இல்லை, ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஃபீச்சர் ஃபிலிமோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், லவ் எல்லாமே இதை தூக்கி வைக்க முடியாது. இந்த ஒரு 30 மினிட்ஸ்ல கதை சொல்ல போறோம்னா அதுல இருக்க இம்பார்ட்டன்ஸ் எலிமெண்ட் ஜானர்ஸ் தான் நாங்க பிட்ச் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வாட். கண்டிப்பா. ஏன்னா நான் என்னோட நோக்கமும் இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸை கூப்பிட்டு இப்படி ஒரு இன்டர்வியூ, இப்படி ஒரு கான்வர்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இதனுடைய நோக்கமும் இதுதான். என்னன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸை அதுக்கே உரிய தனி மரியாதையோட அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதா. இந்த பாயிண்ட் ரொம்ப ஹைலைட்டாக நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா தட்ஸ் த ரீசன்
ஐ வாண்டட் எம்எஸ் பாஸ்கர் ஃபார் திஸ் ஸ்டோரி. ஏன்னா இப்போ வேற யாரும் நடிக்கிறது இந்த ஷார்ட் ஃபிலிம் ரீச் ஆகுதோ இல்லையோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே ஷார்ட் ஃபிலிமுக்கும் இவர் நடிக்க வராரு. ஸோ அந்த இடத்துல இந்த படத்தோட வேல்யூ ஏறுது, அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிமோட மார்க்கெட்டோட வேல்யூ. கண்டிப்பா. ஸோ I just want all the, I mean, the good actors to collaborate with the short film makers, good short film makers. இது நான் பேசணும்னே இருந்தேன், தனி ஒரு விஷயமாவே பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் ரிவ்யூவில் கூட இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரியான ஒரு ஆட்கள் இந்த மாதிரி குறும்படங்களில் நடிக்கிறதுங்கிறது வந்து குறும்படங்களை எடுக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் அது. ஏன்னா அவங்க அதை இன்னும் கொஞ்சம் கேரோட இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு அதை பண்ணுவாங்க. ஓகே, இன்னும் பெட்டராக நம்ம இதுக்குன்னு தனி ஸ்டைல் இருக்குது, அதை எடுத்து இன்னும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. உங்களோட படங்களில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதி சார் வந்து ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாரு ஓப்பனிங்கில். அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு நல்ல கேரக்டர், அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரை ஒரு உயிரோட்டம் கொடுத்ததே அவர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், இவங்க 2 பேரும் எப்படி அது உள்ளே வந்தாங்க? ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ் பாஸ்கர் சார் என்னென்னா லைக் ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருந்தேன். ஐ காட் லைக் எல்வி பிரசாத் மூலியமாக தான் என் நம்பர் கிடச்சிருந்தேன். ஸோ கால் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கதை கேட்குறதுக்கு முன்னாடி சொன்னதுன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது இல்லைப்பா, ஃபஸ்ட்டு வார்த்தையே. ஸோ ஆனால் பரவாயில்ல நீங்கள் கதை சொல்லுங்கள், நான் கேட்குறேன், அதுதான் சொன்னேன். ஸோ அது லைக் சரி ஒரு 2 நிமிஷத்தில் நான் கதையை சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ, ஹி வாஸ் லைக், நான் அந்த ஒரு அந்த கோர் ஆஃப் த ஸ்டோரி தான் சொன்னேன். ஸோ அப்போ சொல்லுவேன் 2 நிமிஷம் சொன்னேன். ஸோ ஐ வாஸ் லைக், நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு, ஐ மீன் அன்னைக்கு பேசும்போது நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் நரேஷன் கொடுங்கன்னு சொன்னார். ஸோ நான் கால் பண்ணியிருந்தேன். அந்த 10 நிமிஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் காலாக போச்சு. அவர் எண்டில் என்ன சொன்னார், உங்களுக்கு எந்த டேட் தேவைப்படுதுன்னு கேட்டார். எந்த டேட்டில் நீங்கள் பிளான் பண்ணீங்க? நான் சொன்னேன் சார் அடுத்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மந்தோட 12th or something போயிட்டு இருந்தது. ஸோ இட் வாஸ் 2023 சம்திங். ஸோ அவர் சொன்னால் ஓகே நான் இந்த டேட் ஓகேவா, 2 டேட் சொன்னார். எனக்கு ஓகே சார், ஓகே ஒரே ஒரு நாள் தான் டேட். அவர் எவ்வளோ ஒரு நாள் போதும் சார், இவ்வளோ கேரக்டர் ஃபுல்லாக அவரே கேட்டேன். நைட் போர்ஷன்ஸ் இருக்குது, காலையில் போர்ஷன் இருக்குது, இண்டோர் போர்ஷன் ஒரு நாள் முடிச்சேன், ஷூ ஷாப் கூட இருக்குது, ஒரு நாள் முடிச்சேன், நான் முடிச்சிடுறேன்னு சொன்னேன். ஏன்னா 1 டே தான் அவரை கொடுக்குறாரு. ஸோ நம்ம அந்த நாள் தூக்கம் போனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு நாளில் என்ன வேணால் முடிச்சிடலாம், ஷூட் தான். ஸோ that is how he came in. So I don't know how did he accept, to be honest. He maybe அந்த கோர் பிடிச்சிருக்கலாம், இல்லை சொல்ல வந்த விதம் பிடிச்சிருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, when you are approaching actor, நான் உங்களுக்கு பிச் பைபிள் அனுப்புவேன், ஒரு பிச் டெக் மாதிரி அனுப்புவேன். ஸோ தட் they will get to know கலர் பேலட் என்னது, இந்த கேரக்டரோட கலர் பேலட் என்னது, இந்த கேரக்டரோட ஐடென்டிஃபிகேஷன் என்னது, இந்த கேரக்டரோட டீட்டெயிலிங்ஸ் என்னது, இந்த கேரக்டர் ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டடா, படிச்சிருக்கா இல்லையா, இந்த கேரக்டருக்கு பசங்க இருக்காங்களா இல்லையா, அந்த கேரக்டர் அது எல்லாமே பிச் டெக்கில் இருக்கும். ஸோ மேபி he went through that, he said ஓகே இது ப்ரொஃபஷனலிசமாக இருக்குது. ஸோ தட் யூ ஷுட், இப்போ ஆக்டர்ஸ் ஏன் வர மாட்டாங்கன்னா, இப்போ நல்ல ஆக்டர்ஸ் என்னன்னா, we shouldn't put them down. அதான் நிறைய பேர் பயப்படுறாங்க. என்னன்னா நிறைய நானே அதுக்கப்புறம் 2-3 ஆக்டர்ஸ் கிட்ட பேசினா அவங்க என்னன்னா, உங்க கேமராவா இருக்கும், டெக்னிக்கலாக நிறைய ப்ராப்ளம் பண்ணுவோம், அவங்க மெயின் இண்டஸ்ட்ரி அடிவாங்க. ஆமா. ஸோ அங்க அவங்களோட மார்க்கெட்டையும் யோசிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்கள நீங்க பிலீவ் பண்ண வைக்கணும் தட் யூ ஆர் ப்ரொஃபஷனல். நான் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்ட்டை. அவங்கள கூட்டு போய் அந்த கிளாரிட்டி நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது அவங்களுக்கு இன்னும் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த கிளாரிட்டி பிடிச்சதுனால மேபி ஹி வுட் ஹேவ் அக்செப்டட். தட் வாஸ் ஹவ் எம்எஸ் பாஸ்கர் இவர் விஜேஎஸ் எப்படி வந்தார். யா, ஸோ ஃபிலிம் பண்ணிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு 2-3 ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்தது. ஸோ இன்னொரு ஆக்டர் நடிச்சிருக்க கணேஷ்னு, அவர் மூலியமா விஜய் சேதுபதி மேனேஜர் கிட்ட போயிட்டு ஆக்சுவலி வி வென்ட் ஃபார் ரிலீசிங் த டீசர். ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் இல்லை, ரிலீசிங் த டீசர் தான். ஸோ நான் படம் காமிச்சிருந்தோம் அன்றைக்கி ஆஃபீஸில் போயிருந்தோம். ஹி வாஸ் வெரி கேஷுவல், வெரி லைக் படத்தில் இருக்க மாதிரி தான், வெரி கேஷுவல் ஹி வாஸ். ஸோ வந்துட்டு லைக் ஹி வாஸ் லைக் சூப்பர் சார்னு அவர் சொல்கிறாரு, தேங்க்யூ சார் நான் சொன்னேன். ஸோ அப்போ தான் அங்கே எங்கள் முன்னாடி தான் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு ஹி வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தோன்னே, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்னு சொன்னீங்க, படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். சூப்பர் எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணார். அதுக்கப்புறம் அவரே கேட்ட, படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் அவர். நான் அந்த டைம் என்னென்னா, எனக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்தது, இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்கலாம். ஐ மீன் அவரோட வாய்ஸ் என்னென்னா இந்தியா ஃபுல்லாக தெரியும் அவரோட வாய்ஸ் அந்த டைமுக்குள்ளே, ஃபர்ஸி அதெல்லாம் வந்துருச்சு அந்த டைமுக்குள்ளே. ஸோ ஐ வாஸ் லைக் இவர் வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், யூனிக்னஸ் இருக்குது அவர் வாய்ஸில். ஸோ நான் இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி வாய்ஸ்ன்னு கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அவர் என்கிட்ட ஒன்று கேட்டார், இது நீ அந்த மனுஷங்கிட்டே கேட்கலாமே, எம்எஸ் பாஸ்கர் அவர்கிட்டே கேட்கல, என்னோட சீனியர் ஆர்டிஸ்டில் அவர்கிட்டே கேட்கலாமே அவர் கேட்டிருந்தாரு. அப்போ தான் ஐ வாஸ் லைக், இல்லை சார் அந்த கேரக்டரோட ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு பாட்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சிவாஜி சார் பாட்டுலேருந்து தான், ஏனோ அந்த எம்எஸ் பாஸ்கர் சாரோட பாட்டுலேருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் சொன்னதுக்கப்புறம்
சரி அப்போ ப்ரிப்பேராக தான் வந்திருக்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே ரூம் அவர் பர்சனல் ரூம் இருக்கா, ஒரு ஹாலில் நாங்கள் ரிசப்ஷன் அந்த மெயின் இதில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சரி ரூமில் வெயிட் பண்ண சொன்னார். அப்போ போகும்போது நான் வரும்போது மைக்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண. எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, மேபி ஒரு யோசிச்சு பார்த்தேன் மேபி அது வந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ அவருக்கும் பிடிச்சிருந்தது. பிடிச்சதுக்கப்புறம் ஸோ வந்து அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்தவர் தான். ஓகே ஸோ தட் இஸ் ஹவ் ஹி ஆல்சோ. சூப்பர் ஸோ சூப்பர் இட் வாஸ் ஆன் பிளான், இட் வாஸ் நாட் அட் ஆல் லைக் ப்ரீ பிளான். அவர் வாய்ஸ் ஓவர் வருவார் அப்படின்னு எனக்கும் தெரியாது. ஒரு கெஸ் தான், மேபி கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு.